மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவில் வாழ கேட்கிறேன் உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியால் வரவாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவில் வாழ கேட்கிறேன். வேலிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன் துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன் உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன் மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன் குரலை கேட்ட ஏக்கத்தோடு உனைய தேடினேன் உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன் இறைவா இறைவா முழுதாய் உனதாய் மாறுகிறேன் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலே உன்முகம் கண்டேன் உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவில் வாழ கேட்கிறேன் உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியால் வரவாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலே உன்முகம் கண்டேன். அன்பான இறை மக்களே, இந்த வேளையிலே ஆண்டவரை புகழ்ந்து பாட நற்கருணை நாதர் முன்னாலே நாங்கள் வந்திருக்கிறோம். அவரை நாங்கள் துதிக்க துதிக்க எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும். இந்த உயிருள்ள தேவன் உயிரோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவன் அவர் முன்னிலையிலே நாங்கள் எந்த நிலையிலே எப்படி இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு மட்டும் இருந்தாலும் இதோ இந்த வேளையிலே அவரை போற்றி புகழ வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகிறேன். உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகிறேன். என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகிறேன். அவர் திருமுன் என் இன்னலை எடுத்துரைக்கிறேன். இதோ இந்த வேளையிலே சோர்வுறாமல் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆற்றலோடும் ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நேற்றும் என்றும் என்றுமே மாறாத தேவனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், துதிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் ஆண்டவரே. விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அனைத்தையும் படைத்தவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நல்லவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு பரிசுத்தர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, இயேசுவே உன்னதரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவரை துதிப்போம். எங்களை உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் நடத்தப்படுவோம். எங்களை நேசிக்கிற தேவன், அந்த உயிரான தேவனை ஒவ்வொரு நாட்களும் பிரியமான அந்த பிரியாமல் கடைசி வரை அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளை ஆண்டவருக்கு நன்றி கொடுங்க. நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவரை. உள்ளத்தை ஆழத்தில் நன்றி சொல்லுங்க. நீங்க செய்த எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நாளும்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். நாளும்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி சொல்லுங்க. எல்லா
எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாங்க ஆண்டவரே நிர்மூலமாகாம இப்படி இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. உங்க கிருபையினால தான் நாங்க நிலைநின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி. தூங்காம உறங்காம எங்களை பார்த்து வாரீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. கடந்த காலையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்காக நன்றி. கடந்த காலங்களிலே நீர் எங்களை ஆண்டவரே எத்தனையோ ஆபத்து கஷ்டங்கள் எல்லா பிரச்சனைகளும் எங்களை காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னை அவரை நேசிங்க, நேசத்தினால நிறைந்த அந்த ஆண்டவரை நேசித்து அன்பு செய்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. அப்போது அவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை வழி நடத்துவார், எங்களை பாதுகாப்பார், எங்களை நீர் மூலம் ஆகாமல் பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். இதோ அந்த தேவனை தரிசிக்க, அந்த தேவனை உள்ளத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ள, அந்த நற்கருணை நாதர்களுக்குள்ளே குடிக்கொள்ள நாங்கள் பாவம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். எங்கள் பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேணும். இதோ எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றுக்காக அவரிடம் மனம் வருந்துவோம். எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் இந்த முழந்தாள் படியிட முடியுமெண்டா முழந்தாள் படிட்டு ஆண்டவரை நோய் கைகளை நீட்டுங்க, நீட்டி சொல்லுங்க, பாவி இயேசுவே, பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் இயேசுவே. எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என் பாவங்களா நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக நீங்க இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தீங்க. 53வது எசாயா 53 சொல்றது, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலம் வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதுக்கேற்ற அமைப்போ அவருக்கு இருக்கவில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. இதோ அவர் இகழப்பட்டாரு, மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதனாய் இருந்தார். இதோ இந்த வேளையில ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், நீர் எனக்காக தள்ளப்பட்டீர், நீர் எனக்காக இழிவுபடுத்தப்பட்டீர், என் பாவங்களை அறிக்கையிட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ நான் பாவி இயேசுவே, என்னை மன்னித்திரளுங்க இயேசுவே. எனக்காக நீங்க சிலுவையிலே 2 கரங்களை நீட்டி ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உம்மிடம் வர அரவணைக்க நீங்க ஆவலாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எப்போது நான் மனம் திரும்பி உங்களிடம் வருவேன் என்று ஊதாரி மகனின் தந்தை காத்து இருந்தது போல நீங்க காத்து இருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ அந்த ஊதாரி மகனிடம் அந்த மகன் மனம் திரும்பி வந்தபோது அந்த தந்தை அந்த குற்றங்களையும் குறைகளையும் அவரை விட்டு போனதையும் சொல்லி காட்டவில்லை, அவனை அரவணைத்து கொண்டார். அப்படித்தான் எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் எப்போது அவரிடம் மனம் திரும்பி வருவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது ஆண்டவர். சகோதரிகளே, அவருடைய அன்பு பெரிது, அன்பு பெரிது. அன்பார்ந்தவர்களே, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மை போல மற்றவர்களை அன்பு செய்ய அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, அன்பை தாங்க ஆண்டவரே. உம்மை போல நான் அன்பு செய்யணும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க வேணும் ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை ஆண்டவரே. மன்னிக்கிறேன் ஆண்டவரே, ஜப கூட்டங்கள்ல மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா அந்த பிறகு போய் அவர்களை கண்ட முகத்தை திருப்பி கொண்டு போறேன். எவ்வளவு பெரிய பாவம் ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. நீங்க எனக்காகத்தானே ஆண்டவரே நற்கருணையில உயிரோடு வீட்டிருந்து நான் எப்போது உங்களை பார்க்க வருவேன் என்று பார்த்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதோ வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பாவத்தோடு வந்திருக்கிறேன், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் கைகளால் செய்த பாவங்களை உங்க இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் கைகளால் செய்த பாவங்களை உங்க இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. என் கண்களை உங்க இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. என் கால்கள் ஆண்டவரே செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்றதுக்காக என் கால்களை கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என் கால்களை கழுவுங்க ஆண்டவரே, இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. இந்த இதயத்தால நான் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக ஆண்டவரே என் இதயத்தை உங்க இரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே, என் இதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. என் இதயத்தை நான் சிந்தனையால செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. மனம் வருந்தி வந்திருக்கிறேன்
ஆண்டவரே. என் சிந்தனை ஆண்டவரே உமக்கு உகப்பான சிந்தனையாக வர ஆண்டவரே, நான் செய்த பாவங்களுக்காக என்ன கழுவுங்க ஆண்டவரே. என் கழுவுங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே உமது ரத்தத்தால் என்ன கழுவுங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா உமது ரத்தம் ஒன்று தான் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே. என் சின்ன இதயத்தை உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளையா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை வெறுக்காதீங்க ஆண்டவரே. என்னை வெறுக்காதீங்க. என் தவறுகளை எண்ணி என்னை தண்டிக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் நீங்க ஆழ் கடல்ல எரிந்து போடுவீங்க என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மனம் திரும்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மனம் வருந்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காக, நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. உன் கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் தவறுகளை எண்ணி எண்ணி தண்டிக்காதீங்க ஆண்டவரே. என்னை மன்னித்து விடுதலை ஆக்குங்க. இறுதி வரை உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. உன் பிரசனத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு வாழணும் ஆண்டவரே. உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. நீர் என்னை வழி நடத்தவனும் தூயாவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் இல்லாமல் என்னால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. இதோ என் கல்லான இதயத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறேன். சதியான இதயமாக மாற்றுங்க. சொல்லுங்க என் கல்லான இதயத்தை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. சதையான இதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. நொறுங்குண்ட உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நொறுங்குண்ட உள்ளத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி. என் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட உங்களோட பாவங்களை எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், உங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. உங்களுடைய இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? சின்ன புள்ளனா என்ன வெறுக்காதீங்க. ஏன் தவற எண்ணி நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன புள்ளனா என்ன வெறுக்காதீங்க. ஏன் தவற எண்ணி நீங்க தண்டிக்காதீங்க. சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? இறுதி வரை என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்ன தவறுகளை எண்ணி தண்டிக்காதீங்க. ஆண்டவரே தருகிறேன் ஆண்டவரே. என் வாழ்நாள் எல்லாம் நீராகவே இருக்கணும் ஆண்டவரே. நான் வாழ்ந்திட என்னை வழி நடத்துங்க பாடு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் எங்களை வழி நடத்துவார், எங்களை பாதுகாப்பார், எங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர் இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரித்து அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம் உங்கள் உள்ளத்திலே இந்த நாளிலே பொங்கி வழியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம் கரங்களிலே என்னை தருகின்றேன். இறுதி வரை என்னை வழி நடத்திடுவே. உம் கரங்களிலே என்னை தருகின்றேன். இறுதி வரை என்னை வழி நடத்திடுவே. சின்ன
சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? சின்ன இதயத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? என்னை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்பா? ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கின்றார். ஆண்டவரை உற்று பார்க்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மட்டும் பார்ப்போம், ஆண்டவரோடு மட்டும் உரையாடுவோம். ஏனென்றால் இது ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற நேரம். ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளுகின்ற நேரம், எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்ற நேரம். ஆண்டவரை மட்டும் பார்ப்போம், ஆண்டவரோடு மட்டும் பேசுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாத பிரசன்னம், எங்களை ஆளுகை செய்கின்ற பிரசன்னம், எங்களுக்கு குணமாக்குதலை கொடுக்கின்ற பிரசன்னம். இயேசுவே, ஒரு கணம் என்னோடு பேச மாட்டீரா? ஒரு கணம் என்னை நீர் உற்று பார்க்க மாட்டீரா? உம்முடைய வல்லமையாலும் உம்முடைய ஆவியாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகையினாலும் என்னை நிரப்பும் இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். 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 இயேசுவினுடைய உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என்னுடைய உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என்னுடைய உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என் உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என் உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என் உள்ளத்தை ஆசீர்வதியும். இயேசுவே, என் குடும்பத்தை 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 ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அன்பு அளவில்லாதது. ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் எங்களை ஆட்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய இறை அன்பு. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, அந்த அன்போடு நாங்கள் வாழ, இறை அன்போடு நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் இருக்க, இறை அன்போடு எங்களை ஒப்புரவாக்க இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய அன்பும் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இறை விசுவாசத்திற்குள் இட்டுச் செல்லப்படுகின்றோம். எங்கே ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவருடைய அன்பும் இருக்கின்றதோ, ஆசீர்வாதமும் இருக்கின்றதோ, அங்கே இறை விசுவாசம் மலர்ச்சி அடைகின்றது. இறைவன் மீது கொள்ளுகின்ற அளவில்லாத விசுவாசம் எங்களை ஆண்டவருக்குள் அழைத்து செல்லுகின்றது, இட்டு செல்லுகின்றது. இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கின்றோம். 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய விசுவாசமும் எங்கே இருக்கின்றதோ அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எங்களை
ஆட்கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய ஆளுகையினால் நாங்கள் பிழை சொல்லப்படுகின்றோம். இன்றைய இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு என்ன சொல்லுகின்றார், என்ன செய்தியை கொடுக்க இருக்கின்றார், அந்த செய்தியை கேட்க அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றாகுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 46 தொடக்கம் 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற போது திமேயுவின் மகன் பாத்தேமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தன் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்ற அவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராகிய கிறிஸ்து பார்வையற்ற பார்த்தேமியுவை குணமளிக்கின்றார். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கின்றார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற அந்த கூக்குரல் இயேசுவினுடைய இதயத்தை துளைக்கின்றது. இயேசுவினுடைய இதயத்தை துளைக்கின்றது. இயேசுவினுடைய உள்ளத்தை ஊடுருவுகின்றது. அழகான செபம், வீரியமான செபம், எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் சொல்லக்கூடிய செபம். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். இயேசு அவர் அருகில் வந்து கேட்கின்றார், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென விரும்புகின்றேன். எங்களுடைய விருப்பத்தை அறிபவராக இருக்கின்றார். பாருங்கள், இயேசு பார்த்தமே வா உனக்கு பார்வை தருகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இயேசுவில் பிரியமான உறவுகளே, இதுதான் எங்களுடைய விசுவாச கண்கள். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரை நோக்கி எங்களுடைய உள்ளம் எழுப்பப்பட வேண்டும். இயேசுவே தாவீதின் திருமகனே எனக்கு இரங்கும். என்னுடைய குடும்பத்தின் மீது இரங்கும். என்னுடைய மனைவி மீது இரங்கும். என்னுடைய கணவர் மீது இரங்கும். என்னுடைய பிள்ளைகள் மீது இரங்கும். என்னுடைய சமூகத்தின் மீது இரங்கும். உம்முடைய இரக்கம் ஒன்றே எங்களுக்கு போதும். இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? உள்ளத்திலே பல ஏக்கங்கள், கலக்கங்கள், பல பல வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கின்றன. ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். அனைவரும் ஆண்டவரை உற்று பார்த்து விழுந்தால் படியிட்டவர்களாக, கைகளை நீட்டியவர்களாக, இயேசுவே தாவீதின் திருமகனே எனக்கு இரங்கும், என்னுடைய வாழ்க்கையின் மீது இரங்கும், என்னுடைய செயற்பாடுகளின் மீது இரங்கும்,
என்னுடைய குடும்பத்தின் மீது இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், வேண்டுதல் செய்வோம். இயேசுவே, தாவீதின் திருமகனே, என் மீது இரங்கும் ஐயா. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, தாவீதின் திருமகனே, என் மீது இரங்கும் ஐயா. இயேசுவே, தாவீதின் திருமகனே, என் மீது இரங்கும் ஐயா. இயேசுவே, தாவீதின் திருமகனே, என் மீது இரங்கும் ஐயா. இதை சொல்லிக்கொண்டே இந்த பாடலிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகின்றார், ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுகின்றார், தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கின்றார், தன்னுடைய இரக்கத்துக்குள் எங்களை அழைத்து செல்லுகின்றார். அன்று பார்வையற்ற பார்த்தேமியுவுக்கு பார்வை கொடுத்த அதே இயேசு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அதே இயேசு இந்த நற்கருணை பிரசன்னத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் சமூகங்களுக்காகவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் நோயாளர்களுக்காகவும் துன்பத்தில் உணர்வர்களுக்காகவும் துயரத்தில் இருப்பவர்களுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் அநியாய தீர்ப்புக்குள்ளானவர்களுக்காகவும் அமைதி இழந்தவர்களுக்காகவும் ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் அமைதியிலே வாழ முடியாதவர்களுக்காகவும் ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகின்றார். இரக்கத்திற்காக இந்த பாடலின் மூலமாக எங்களிடம் உள்ள அனைத்து தேவைகளையும் அனைத்து வருத்தங்களையும் மனபாரங்களையும் மன கஷ்டங்களையும் ஆண்டவர் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த பாடலிலே அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். பாடல் பாடப்படுகின்ற பொழுது உள்ளத்துக்குள் சொல்லிக் கொடுங்கள், இயேசுவே, தாவீதின் திருமகனே, எனக்கு இரங்கும். அன்று பார்த்தேமியுவுக்கு பார்வை கொடுத்தவரே, எனக்கும் என்னுடைய வாழ்வுக்கு வெளிச்சத்தை தாரும். இருளான என் வாழ்வு வெளிச்சமடைய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் திருக்கரங்கள் என்னுடைய சிரசை தொட வேண்டும், என்னுடைய உடலை தொட வேண்டும், என்னுடைய உள்ளத்தை உற்று நோக்க வேண்டும். இயேசுவே, தாவீதின் திருமகனே, எனக்கு இரங்கும். ஆண்டவராகிய இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து மீண்டும் மீண்டும் கேட்கின்றார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். இந்த பாடலின் மூலமாக எங்களுடைய தேவைகள் கடினமாக இருந்தாலும் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அனைத்தையும் ஆண்டவர் உற்று நோக்குபவராக இருக்கின்றார், அனைத்தையும் பெற்றுத் தருபவராக இருக்கின்றார், எங்களுக்காக பறந்து பேசுபவராக இருக்கின்றார். இயேசுவே, தாவீதின் திருமகனே, எங்கள் மக்கள் மீது இரங்கும், எங்களுடைய பிள்ளைகள் மீது இரங்கும், எங்களுடைய நாட்டின் மீது இரங்கும். இயேசுவே, உம்முடைய அருளாலும் ஆசீராலும் எங்களை நிரப்ப வாரும். இயேசுவே, செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குடும்பத்தில் அமைதி நிலவ, ஒற்றுமை நிலவ, மகிழ்ச்சி பொங்க ஆண்டவரே, உம்முடைய அருளாலும் ஆசீராலும் எங்களுடைய குடும்பங்களை நிரப்பும் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவே, தாவீதின் திருமகனே, உம்முடைய இரக்கத்தை பொழிந்து ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அமைதியை கொடுக்க, ஆறுதலை கொடுக்க, ஒற்றுமையை கொடுக்க, மகிழ்ச்சியை கொடுக்க, உம்முடைய ஆதரவை கொடுத்து வழிநடத்த இரக்கம் நிறைந்த இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினால் நிரப்பும் இயேசுவே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை
ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தன்னலம் மறந்து சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. சுயநலங்கள் களைந்து அவர்கள் பிறநலம் பேணும் பிறநல பாதிகளாக வளர வேண்டும் ஆண்டவரே. தான் போன போக்கிலே தான் தோன்றி தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களுடைய சொற்களை கேட்பதில்லை ஆண்டவரே. தாங்கள் போன போக்கிலே போய் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த நிமிஷத்திலே ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளுக்கும் உம்முடைய இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே. அவர்கள் உணர்வுள்ளவர்களாக வளர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் திருமகனே, ஒவ்வொரு இளைஞர் யுவதிகள் மாட்டில் உம்முடைய கரிசனையை கொடும் ஆண்டவரே. உம்முடைய இறை பராமரிப்பை கொடும் ஆண்டவரே. பெற்றோர்களுடைய சொற்கேட்கவும் சமூகத்துக்கு ஏற்ற நல்ல உகந்த நல்ல பிள்ளைகளாக தங்களை உருமாற்றிக் கொள்ளவும், இறைவனுடைய குரலுக்கு தங்களுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து தங்களை இறை பணியாளர்களாக உருமாற்றக்கூடிய நல்ல மனநிலையையும் கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளுக்கும் உம்முடைய அருள் வளங்களை தூயாவியானவருடைய வல்லமையையும் அருட்கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் பொழிந்து அவர்களை உமது அன்பின் பாதையில் வழிநடக்க உம்முடைய இரக்கத்தை பொழியும் தகப்பனே. இரக்கத்தை கொடும் தகப்பனே. தண்ணீரை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பார்த்தேமேவுக்கு பார்வை கொடுத்தவரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தேமிடம் கேட்டு அவர் விரும்பியபடியே அவருக்கு கண் பார்வை கொடுத்தீரே. இந்த வேளையில் இந்த நேரத்திலே உடல் நோய்களோடும் உள்ளத்து நோய்களோடும் மன வருத்தங்களோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்கள் மீதும் உம்முடைய கருணையை பொழியும் தகப்பனே. இன்றைக்கு இருக்கின்றேன் நாளைக்கு இருப்பேனோ என்று ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. தீராத நோய்களால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் தங்களை உயிருக்காக பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு நோயாளர்களையும் தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே. சாவில் இருந்து வாழ்வுக்கு வழிவந்த தகப்பனே, சாவில் இருந்து வாழ்வை காட்டியவரே, ஒவ்வொரு நோயாளர்களையும் தீராத நோய்களையும்
தீர்த்து வைப்பவரே, இந்த வேளையில இந்த நேரத்திலே ஒவ்வொரு நோயாளர்களையும் தொடும் ஆண்டவரே. என்னுடைய நோய் தீராதா? இந்த நோயை விட்டு நான் அகல மாட்டேனா? என்னிடமிருந்து நோய் அகலாதா என்று ஏக்கத்தோடும் கேள்விக்குறியோடும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. தீராத நோய்களினால் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. இந்த நிமிஷத்திலே இந்த வேளையிலே அவர்களை தொடும் ஆண்டவரே, அவர்களை தொடும் ஆண்டவரே, தொடுகின்றீர் ஆண்டவரே. பார்த்தமேவே தொட்டவரே, இந்த வேளையிலே இந்த நிமிஷத்திலே ஒவ்வொரு நோயாளர்களையும் தொடுகின்றீர் ஆண்டவரே. அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உன்னை குணமாக்குகின்றேன். உன்னுடைய குணமாக்கும் தந்தை என்னுடைய கைகளை உன்னுடைய சிரசிலே வைக்கின்றேன். உன்னுடைய நோய்களில் இருந்து நீ விடுதலை பெறு, உன் நோய்களில் இருந்து விடுதலை பெறு. உன் நோய்க்காக நான் ஆண்டவரிடம் தந்தையிடம் வேண்டுகின்றேன். உன்னுடைய நோய் நீங்கி நலமாயிரு, நோய் நீங்கி மகிழ்ச்சியாக இரு, நோய் நீங்கி அமைதியாக இரு, நோய் நீங்கி உடல் நலத்தோடு இரு, நோய் நீங்கி நீ இன்றும் என்றும் எப்பொழுதும் உடல் நலத்தோடும் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை எனக்காக கொடு என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார். இரக்கமுள்ள தந்தை, அன்பின் தந்தை, அமைதியின் தந்தை, ஆறுதலின் தந்தை, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஒற்றுமையோடு எங்களை வழிநடத்துகின்ற தந்தை எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தந்தையோடு ஒப்புரவாகுவோம், ஒன்றாகுவோம். இயேசுவே, தாவீதின் திருமகனே, என் மீது இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாகி உயிராகி உறவாகி அவரோடு அவரிலே நாங்கள் சங்கமம் ஆகுவோம். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரங்கள் நீட்டினார் அதிசயம். இயேசுவே, 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 இயேசுவே. புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வரு
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் மற்றும் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் அர்ச்சித சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.